குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கிற ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவுகள் போட்டு நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 700 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1500 மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 3000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம். நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்போ ஆஃபர் இருக்கு. பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு, முறுக்கு, அதிரசம், மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுக்க போகிறேன். 10% டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவுன்றுவாங்க. அதனால வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான தீபாவளியாக இந்த வருஷம் கொண்டாடுங்க. நம்ம வந்து ராகியெல்லாம் வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச ராகியை நம்ம வந்து என்ன பண்ணணும், நைட்டு வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி வச்சிடணும். இப்போ நடு நைட்டில் வந்து ஒரு 2 வாட்டி இப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளித்து வைக்கணும். அடுத்த நாள் வரைக்குமே, அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும், அதாவது நைட்டு நீங்கள் முளைக்கட்டி வைக்கிறதுக்கு போட்டிங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் வைங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே எல்லாம் விட வேண்டாம். இப்போ அதை வந்து நம்ம முளைக்கட்டினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நிழலில் காய வைங்க, இல்லைன்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு ராகியை முளைக்கட்டினதை எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அப்போ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ காஞ்சதே இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ முளைக்கட்டினதை ராகி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 பேட்சாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போது எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய பேரன் வந்து வளர வளர அவனுக்காக நான் ஒவ்வொரு ஃபுட்டாக வந்து அவனுக்கு சேர்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர்லாம் கொடுத்துட்ருந்தேன். அதை வந்து நம்ம பாலில் கலந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஆப்பிள், பீட்ரூட் அந்த மாதிரிலாம் வேக வச்சு அதில் கலந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து அதை பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் போட்டு ஏபிசி ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர்னு செஞ்சு கொடுத்தேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும். ஸ்பூனில் வச்சு ஊட்டிகிட்டு இருந்தோம். இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் பேரன். இப்போது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வேணும், இந்த சாக்லேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பழகிட்டார். ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டார். அதனால் என்னென்னா, இப்போ சாக்கோ ராகி மால்ட்டு ஸ்ப்ரவுட்டடாக கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் சத்து நல்லா இருக்குமே, சரி அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் பேரனுக்கு அப்படின்ட்டு, சரி நம்ம பேரனுக்கும் செஞ்சுக்கலாம், சின்ன பசங்க வச்சுருக்கவங்களும் நீங்கள் வீட்லேயும் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் நான் மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், இது நல்லா கருகிடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த முந்திரி இருக்கு இல்லையா, அந்த முந்திரியும் இதிலே போட்டு வறுத்துக்கலாம். இதை நான் 100 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கும் போது இதை எடுத்து போட்டுடலாம், இல்லைன்னா கருகிரும், அப்புறம் கசப்பு சுவை வந்துடும். பாதாம் போட்டுக்கலாம், 100 கிராம் பாதாம். இது வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு பிஸ்தா. ஏலக்காய் வந்து ஒரு 20 ஏலக்காய் போட்டுக்கலாம். சுக்கு ஒரு வந்து சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்ச பேரிச்சம்பழம் அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மக்கானாவும் போட்டுக்கலாம். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கலாம். 100லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வறுக்கும் போது இது என்னாகும், நமத்து போன மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பனங்கல்கண்டு இதை சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 250 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாக்கோ பவுடரும் சேர்ப்போம். அப்படின்னும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
பாருங்க, சாக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா நமக்கு கசப்பு சுவை வந்துடும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா ஃபைனாக நம்ம மிக்சியிலேயே வந்து பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மக்கானாலாம் நல்லா ஆறினோன்னு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதாவது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மொறுமொறுப்பே தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பனங்கல்கண்டோடு சேர்த்து அரைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பவுட்ரு ஆகும், இல்லைன்னா பவுட்ரு ஆகாது. டேட்ஸு எல்லாமே போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். ஜல்லடை எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், இருக்கிறதுலே நல்லா நெய்ஸ் கண்ணில் போட்டு தான் நம்ம வந்து ஜலிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது அடுத்த பேட்ச் அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மிக்சியில் அரைச்சா இந்த அளவுக்கு நைஸ் இருக்குமா அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக பவுடர் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது வரும். இதை வந்து நீங்கள் கஞ்சியாகவும் பிள்ளைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாலில் போட்டு கலந்து கொடுக்கலாம். இதை வந்து நல்லா பாலில் போட்டு கலந்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த பவுடரை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிள்ளைங்களுக்கெல்லாம் உருண்டை மாதிரி உருட்டி நமக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மால்ட் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா பாலை கொதிக்க வச்சு நம்ம ஊற்றி கலந்துக்கணும். பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே நீங்கள் வடிகட்டாமையே குடிச்சிடலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வடிகட்டிட்டு கொடுத்துருங்க. பாருங்கள், சூப்பரான சாக்கோ ராகி மால்ட், ஸ்ப்ரவுட்டட் சாக்கோ ராகி மால்ட் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸாகவும் குடிக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா வெறும் தண்ணியில் கூட நீங்கள் போட்டு கலந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு வடிகட்டிட்டு குடிச்சுக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் வந்து அளவான, இந்த பனங்கல்கண்டு வந்து அளவான இனிப்பில் தான் இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா, இந்த சாக்லேட் பவுடரும் நான் கொக்கோ பவுடரும் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அளவு செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.